அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கலர் நல்லா கூட்டுறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மி தான். அதோடு நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் எப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு அரைச்சிட்டு அதை வடிகட்டி இந்த தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். இல்லைன்னா காய் துருவுறதுல கூட துருவிட்டு அந்த சாறு பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட பீட்ரூட் சாறு பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நான் சேர்க்குறேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக கேட்கல இல்லை புரியலைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். பீட்ரூட்டும் அதே மாதிரி தான் அரைச்சிட்டு இல்லைன்னா துருவிட்டு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் பவுடர். இது விரலி மஞ்சள் நான் அரைச்சிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கஸ்தூரி மஞ்சளும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பால், இது காய்ச்சாத பால், பச்சையாக இருக்க பால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சாமல் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பால் கிடைக்கலன்னா மில்க் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ரோஸ் வாட்டர் எல்லா கடையிலையுமே ஈஸியாக கிடைக்கும். இல்லைன்னா வீட்டிலே கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக தொட்டு உடம்பு ஃபுல்லாக பூசி விட்டுருங்க. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு குழந்தைங்க குளிக்கிற டைம் வரைக்கும் இது ஊறுனா போதும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா பகலில் கூட எந்த டைமில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் துணியில் துடைக்கணும் இல்லை கழுவணுமா குளிக்க வைக்கணுமா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஊறட்டும், குளிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆயுர்வேதிக்லாம் பார்த்தோம்னா எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இதை அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி உடம்புல அப்ளை பண்ணி இது ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும். நல்ல ஃப்ளேவரோடவும் இருக்கும். குழந்தைங்க நல்ல எந்த ஒரு கஷ்டமாகவும் இருக்காது. நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்படியே காய விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி.